அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன். தினமொரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன். மனிதனுக்கு அடிப்படை தேவைகளாக சொல்லப்பட்டிருக்கும் உண்ண உணவும் உடுத்த உடையும் உறையிடமும் தான். இதனுள்ளே உணவு இல்லாமல் கூட ஏதோ சில நாட்கள் அவன் காலத்தை கழித்து விடலாம். உறையிடமும் எங்கோ மரத்தடியிலும் கோயில்களிலும் கூட இருந்து காலத்தை கழிப்பவர்கள் இன்று வரையில் உண்டு. ஆயினும் மனிதன் தன்மானம் என்று சொல்லப்படும் சுயமரியாதையின் ஒரு சின்னமாக தான் தன்னையே காத்துக்கொள்ளும் அளவில் இருக்கக்கூடிய உறையிடம் உணவு இரண்டையும் கடந்த முக்கியத்துவம் பெற்றதாக உடைகள் கருதப்படுகின்றன. அந்த விதத்தில் ஆள்பாதி ஆடைப்பாதி என்று சொல்லும் அளவிற்கு நம்முடைய தன்மையை, நாம் பெற்றிருக்கக்கூடிய சுயமரியாதையை உறுதி செய்து தரும் விதத்தில் ஆடைகள் கொள்ளப்படுகின்றன. ஒவ்வொரு கலாச்சாரத்திலும் பண்பாட்டிலும் வரலாற்று வளர்ச்சியோடு நெருங்கிய தொடர்பில் அந்தந்த கலாச்சார மக்கள் பயன்படுத்திய ஆடைகள், அவர்கள் எந்த வகையான உடை அணிந்தார்கள், அதை எப்படி அவர்கள் செய்து கொண்டார்கள் என்பன போன்ற ஆராய்ச்சிகளும் முக்கிய பங்கு வகிக்கின்றன. இன்னும் சொல்லப்போனால் வரலாற்று காலத்திற்கும் முன்பாகவிருந்தே, வேட்டையாடிய சமூக காலத்திலிருந்தே மக்கள் மரப்பட்டைகள், மற்றைய புல்வகைகள், இலை தழைகளிலிருந்து தொடங்கி வேட்டையாடிய மிருகங்களின் தோலை பதப்படுத்தியெல்லாம் கூட ஆடை அணியத் தொடங்கினார்கள். அந்த ஆடைகளெல்லாம் அவர்களுக்கு தங்களுடைய அடிப்படை தேவைக்கானதாகவே இருந்தது. இது வளர்ந்து கொண்டே போக மனிதன் ஒரு பண்பட்ட சமுதாயத்தின் எல்லையை கண்டடைந்த பிறகு ஒரு இடத்திலே தங்கி ஊராக அது வளர்ந்து குடும்பம் என்றொரு அமைப்பு ஏற்பட்டு ஊர் மக்கள் என்று இப்படி வளர்ந்து கொண்டே போன அந்த பண்பாட்டோடு சேர்ந்து அவன் எப்படி உணவு சேகரிப்பதிலிருந்து வேட்டையாடும் சமூகத்திலிருந்து மாறி தான் விவசாயம் செய்து அதன் மூலமாக விளையக்கூடிய பொருட்களை இயற்கையோடு ஏய்ந்த வாழ்க்கையாக வாழத் தொடங்கினானோ, அதனுடைய ஒரு அங்கமாகவே அவன் அணிந்து கொள்ளும் உடைகளும் கூட பரிணாம வளர்ச்சியடைந்தன. அதன்படி பருத்தியினுடைய பண்பாட்டை கண்டடைந்த மனிதன் பருத்தி பயன்பாட்டினாலே அவன் ஆடைகள் நெய்யும் அளவிற்கு அந்த பருத்தி நன்கு முத்தி வெடித்த பிறகு அதிலிருந்து பஞ்சு சேகரிக்கப்பட்டு அந்த பஞ்சு சக்கரங்கள் போல் இருக்கக்கூடிய ராட்டின அமைப்பிலே வைத்து திரித்து திரிகளாக அந்த பஞ்சு மாறிய பிறகு அதை முதற்பொருளாக மூலப்பொருளாக கொண்டு தரியில் இட்டு அவன் ஆடைகள் நெய்யும் அளவிற்கு உயர்ந்தான். இதற்கான வளர்ச்சி நிச்சயம் பல நூற்றாண்டுகள் தொடர்ந்து நடந்திருக்க வேண்டும். அதன் பிறகு வெள்ளை நிறத்திலிருந்த ஆடைக்கு கஞ்சி பூசுதல், அதிலே வண்ணங்கள் கொண்டு தோய்த்தெடுத்தல், ஓவியங்கள் தீட்டுதல் என்று அந்த ஆடையினுடைய தன்மை, அதனுடைய வளர்ச்சி, அதனுடைய பண்பட்ட நிலை அதிகரித்து கொண்டேதான் போனது. இந்த வளர்ச்சியின் வழியிலேயே பருத்தியோடு சேர்ந்து பட்டு உற்பத்தியும், அதையும் அவன் திரியாக திரித்து அதை நெய்து பட்டாடைகள் வடிவமைப்பதிலுமாக என்றிப்படி பருத்தியும் பட்டும் இரண்டும் மனிதனுடைய ஆடை வழக்கங்களிலே முதன்மை இடம், முக்கிய இடம் பெற்றன. இந்த வளர்ச்சி உலகெங்கிலும் இருக்கக்கூடிய சமுதாயங்களில் ஒரே காலத்தில் வளர்ந்த அளவிலேயே பார்க்க முடிகிறது. உலக வரலாற்றை மாற்றி அமைத்ததிலே சீன தேசத்து பட்டிற்கொரு முக்கிய பங்கு உண்டு. பல்வேறு தூரதேசங்களிலிருந்தெல்லாம் மக்கள் பயணப்பட்டு வந்து சீன தேசத்திலிருந்து பட்டு சேகரித்து கொண்டு போனார்கள். அதனாலேயே சில்க் ரூட், அதாவது பட்டு பெருவழி என்று சொல்லப்படும் பல்வேறு நகரங்களையும் நாடுகளையும் இணைக்கக்கூடிய ஒரு உலகளாவிய அளவிலான நெடுஞ்சாலையே வளர்ந்தது. அந்த நெடுஞ்சாலையின் மூலமாக பல்வேறு நாகரீகங்கள் தழைத்தன. பல நகரங்கள் வளர்ந்தன, சில நகரங்கள் வீழ்ந்துபட்டும் போயின. அந்த பட்டுச்சாலையின் வழியே மக்கள் பிரயாணம் செய்ய செய்ய அது சென்ற வழியெல்லாம் வளமைப்படுத்தி கொண்டே சென்றது. இப்படி ஒரு தனிச்சிறப்பு பட்டிற்கும் உண்டு. இப்படி பருத்தியும் பட்டும் கொண்டு ஆடை ஆபரணங்கள் நெய்வதை வைத்துத்தான் அவர்கள் பண்பாட்டு அளவிலே அடைந்திருந்த முன்னேற்றத்தை, அவர்கள் பண்பாட்டு ஏணியிலே எத்தனை படிகளை கடந்து உயரச் சென்றிருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ளும் விதமாக அமைந்தது. இந்த நிலையில் ஆடை ஆபரணங்களினுடைய முக்கியத்துவத்தை அறிந்து அதை வடிவமைப்பதிலே கலைநயமும் நேர்த்தியும் ஒரு தனித்துறையாகவே வளர்ந்ததென்று சொல்லலாம். தையல்காரர்கள் என்று இன்றைக்கும் கூட நாம் அழைக்கக்கூடிய அந்த பணியை மேற்கொண்டிருப்பவர்கள் இயல்பிலேயே தொழில்நுட்பத்தோடு கூட சற்று கலைவளமும் கொண்டவர்களாகவே இருந்திருக்கிறார்கள்.
எந்த நிறம் எதோடு பொருந்தும், எது போன்ற பொருளை கொண்டு என்ன மாதிரி உடை தைக்கலாம், அவரவர்களுடைய உடல்வாகிற்கு ஏற்றாற் போலே அளவுகள் எப்படி மாறுபடும் என்று இப்படி பல துறைகளிலும் அவர்கள் வல்லமை பெற்றிருந்ததால் தான் மிகப்பெரிய அளவிலே அவர்களுக்கென்று இந்த துறை ஒன்று அவர்களை காத்து கொண்டும் வந்திருக்கிறது. சங்க இலக்கியம் தொடங்கி தமிழர்களுடைய பண்பாட்டிலே ஆடைகள் குறித்து நிறைய விசாரங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன. பட்டும் பருத்தியும் இங்கே மிகவும் எளிமையாக கிடைத்தது பற்றியும், மக்கள் தங்களுக்கும் இறைவனுக்கெல்லாம் கூட அவரவர்கள் அளவிலே ஆடைகளை நெய்து வாங்கிக் கொள்ளுவதும் அதை தைத்து உடுத்திக் கொள்வதும் வழக்கமாக கொண்டிருந்தார்கள். அந்த வரிசையிலே 2 ஆடைகளை இணைத்து உடுத்தக்கூடிய பணி, அந்த ஒரு மரபு பாரத தேசத்திலோ அல்லது மற்றைய தொன்மையான பண்பாட்டிலோ இருக்கவில்லை. நாமே கூட இங்கே வேட்டி புடவை இந்த 2ஐத்தானே உடுத்துகிறோம். வாஸ்தவத்தில் யோசித்து பார்த்தால் இந்த 2 பாரம்பரியமான உடைகளிலும் தைப்பதற்கான வேலையே இல்லை. அந்த உடைகளை வடிவமைத்து முடித்த பிறகு, அதை தறியிலிட்டு நெய்து முடித்த பிறகு, அப்படியே நீளமாக வரக்கூடியதை போதுமான அளவிற்கு வெட்டி எடுத்து உடுத்தத் தொடங்குகிறார்கள். ஆனால் நம்மை போல் அல்லாது வெப்பச் சூழ்நிலை மிகவும் மாறுபட்டதாயிருக்கக்கூடிய மேலை நாடுகளில் குறிப்பாக அவர்களுக்கு தலையை பாதுகாத்து கொள்ளவும் கழுத்து பகுதி, கைகளுக்கு காலணி வரையில் பல்வேறு உடைகளும் சேர்த்து அணிந்து கொண்டால்தான் அங்கே நிலவிய அந்த பனிச்சூழலிலே அவர்களால் வாழவே முடியும் என்பது போன்ற மிகவும் கடினமான ஒரு சுமை நிலை. அதனால் அங்கே பல்வேறு வகைகளிலே அளவுகளிலே உடம்பின் வெவ்வேறு அங்கங்களை போர்த்தி இழுத்து நிறுத்தும்படியாய் பல்வேறு உடைகளை அவர்கள் தைக்க வேண்டிய ஒரு அவசியம் ஏற்பட்டது. உதாரணத்திற்கு தொப்பி, அது வடிவமைக்கப்பட்ட காலத்திலிருந்து காதுகளையும் மண்டை புறத்தையும் மறைக்கும் அளவிலே பனிக்காற்றிலிருந்து அவர்களை காக்கும் அளவில் வடிவமைக்கப்பட்டது. அதேபோல் காலணிகளும் கூட மிகவும் கனமாக இருக்கக்கூடிய தோல் பொருளாலே கத்தரித்து போதுமான அளவில் 2-3 பகுதிகளாக கத்தரித்து வைத்து தைக்க வேண்டிய ஒரு நிலை இருந்தது. அதனால்தான் அந்த பிரதேசத்தில் 2-3 பகுதிகளாக இருக்கக்கூடிய அளவைகளாலான துணியை ஒன்றாக வைத்து தைக்கும் வழக்கம் ஏற்பட்டது. அதனுடைய நீட்சியாகத்தான் இன்று நாம் அணிந்து கொள்ளக்கூடிய கால்சராய், சட்டை முதலியவை வழக்கத்தில் வந்தன. அந்த வரிசையில் தைக்கும் அந்த திறமையை, தொழிலை அவர்கள் சிறு கூர்மையான ஊசி கொண்டு செய்யத் தொடங்கினார்கள். எந்த 2 துணிகளை ஒன்றோடொன்று இணைக்க வேண்டுமோ அதனுள்ளே கண்ணுக்கு தெரியாத அளவில் மிகவும் நுண்ணியதாய் சில துளைகளை இட்டு கூர்மையான ஊசியின் ஒரு முனையிலே நூலை கொண்டு கோர்த்து அந்த ஊசி இடப்பட்ட துளைகளின் உள்ளே ஒவ்வொன்றாய் நுழைந்து வெளியேற அதோடு சேர்ந்து பயணிக்கும் அந்த நூல் 2 வெவ்வேறு தரப்பட்டதாய் இருந்த துணிகளை ஒன்றாய் வைத்து தைத்து முடித்திருந்தது. இப்படி செய்யப்படும் அந்த கலையை தையல் கலை என்றும், அதற்கு தகுதியான உபகரணங்களையெல்லாம் வைத்துக்கொண்டு அவர்கள் பல்வேறு நிலைகளிலும் அந்த கலையை வளர்த்து வந்தார்கள். இந்த நிலையில் 1600-700களுக்கு பிறகு பல்வேறு துறைகளிலும் தொழிற்புரட்சி ஏற்பட்டது. மக்கள் தனித்து தாங்கள் மூலப்பொருட்களை வைத்துக்கொண்டு தங்களுடைய நேரமும் உடல் உழைப்பும் அதிகம் செலவழித்து செய்யப்படும் பணிகளை எளிமையாக்கும் பொருட்டு தொழில் புரட்சியின் மூலமாக இயந்திரங்கள் வடிவமைக்கப்பட்டன. அப்படி பல்வேறு பணிகளுக்காகவும் இயந்திரங்கள் வடிவமைக்கப்பட்டு அது பழக்கத்திற்கும் வந்தபோது வீட்டிலே நாம் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் நம்முடைய பணிச்சுமையை குறைக்கும் அளவிற்கும் பல உபகரணங்களை வடிவமைத்தார்கள். அப்படி வடிவமைக்கப்பட்ட இயந்திரங்களுக்குள் ஒன்றாகத்தான் 1790வது வருடம் தாமஸ் செயின்ட் என்பவர் வடிவமைத்த தையல் இயந்திரமும் கொள்ளப்படுகிறது. முதல் முன்னம் மரத்தால் தான் இந்த தையல் இயந்திரம் செய்யப்பட்டிருந்தது. சுழலக்கூடிய சக்கரம் போன்ற அமைப்பை அவர்கள் கைகளால் தள்ளிவிட்டு சுழற்றி கொண்டே வர அது அந்த சுழற்சியின் மூலம் மேலும் கீழும் ஏறி இறங்கும் நிலையில் கூர்மையான ஊசி தலைகீழாக அதிலே பொருத்தப்பட்டிருக்க, அதனுடைய மற்றொரு நுனியிலே பொருத்தப்பட்ட நூல்கண்டின் பகுதி அதனோடேயே சேர்ந்து பயணித்து வர அதற்கு இடையே தலைகீழாக கட்டப்பட்டிருக்கும் கொக்கியின் ஈடே துணியை ஒன்றோடொன்றாக வைத்து எந்த இடத்தில் தையல் இடப்பட வேண்டுமோ அதை நாம் கைகளால் தள்ளிக்கொண்டே சென்றால் நம்முடைய ஒரு கை இங்கே சுழற்சி கொண்டே இருந்த அந்த சக்கர சுழற்சியால் தள்ளப்பட்டு மேலும் கீழுமாய் நகர்ந்த ஊசியிலிருந்து புறப்பட்டு வந்த நூல் இந்த இடது கையால் நாம் தள்ளிக்கொண்டிருக்கும் துணியின் பகுதிகளை ஒன்றோடொன்று இணைக்கும் விதமான ஒரு கண்டுபிடிப்பு.
இது வடிவமைக்கப்பட்டு அதனுடைய வடிவ காப்புரிமை பெறப்பட்ட உடனேயே உலக அளவில் பல்வேறு மக்களும் இதை விரும்பி ஏற்கத் தொடங்கினார்கள். அதுவும் தொழிற்புரட்சிக்கான காலம் அது அப்போது நீண்டு கொண்டே இருந்தபடியால் இதை மரத்தை விடவும் இரும்பால் செய்யப்பட்டால் இதனுடைய பயன்பாட்டு காலம் இன்னும் கூடும் என்று அதையும் வடிவமைத்து மாற்றினார்கள். இப்படி பல்வேறு வடிவ மாற்றங்களுக்கு பிறகு 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலேயே தையல் இயந்திரங்கள் மிக பெரும்பான்மை மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 1830-40களிலே பிரெஞ்சு படையினருக்கான சீருடைகளை வடிவமைத்து அதை அதிக அளவில் தைக்க வேண்டிய ஒரு காலம் ஏற்பட்ட போது அதை பெர்தலோமியோ டொமெர் என்பவர் இதை கொண்டு 80 இயந்திரங்கள் வடிவமைத்து, இரும்பால் செய்யப்பட்ட 80 தையல் இயந்திரங்கள் வடிவமைத்து அதை மிகப்பெரிய ஒரு தொழிற்சாலையிலே வைத்து தேர்ந்தெடுத்த தையல் கலைஞர்களை கொண்டு இந்த தையல் இயந்திரங்கள் கொண்டு பிரெஞ்சு படையினருக்கான சீருடைகளை தைத்து முடிக்கலாம் என்று தொடங்கினார். தலையில் அணிந்து கொள்ளும் தொப்பியிலிருந்து காலில் அணிந்து கொள்ளக்கூடிய காலணி வரையிலும் அதுவரையில் இந்த தையல் இயந்திரத்தால் வடிவமைக்க முடியும் என்றபோது ஒவ்வொருவருக்குமான சீருடை அவரவருக்கான அளவிலே தைப்பது இன்னும் எளிமையான காரணமாய் போந்தது. ஆயினும் வளர்ந்து வரக்கூடிய இது போன்ற மாற்றங்களை ஏற்றுக்கொள்ள முடியாத சிலர் இது தாங்கள் அதுகாரும் செய்து வந்த பணியை பாதித்து விடுமோ என்று எண்ணினார்கள். காலந்தோறும் இங்கே இயந்திரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு அந்த இயந்திரங்களோடு பழகியவர்கள் அதன் மூலமாக அடுத்தடுத்த நிலைக்கு உயருவதற்கான வாய்ப்பு வழங்கப்படுகிறது. ஆனால் அந்த மாற்றத்தை, அந்த காலத்திற்கேற்ற சுழற்சியை அது நம்மை அழைத்து செல்லக்கூடிய உயரத்தை எல்லாம் நாம் நம்முடைய முனைப்பினாலே அந்த கலைகளை, அந்த இயந்திரங்களை கற்றுக்கொண்டுதான் உயரத்தை அடைய முடியும். அப்படி உழைத்து அடுத்தடுத்த நிலைக்கு உயர விரும்பாத சிலர் இதுபோன்ற மாற்றங்கள் தாங்கள் அதுவரை செய்து வந்த பணியை பாதிக்கும் என்ற எண்ணத்தில் பல்வேறு கலகங்கள் விளைவித்தார்கள். ஆனாலும் காலப்போக்கில் இதுபோன்ற கலகங்கள் எல்லாம் நீங்கி இன்று தையல் இயந்திரம் மிக உயர்ந்த ஒரு முக்கிய கண்டுபிடிப்பாக கொள்ளப்பட்டிருக்கிறது. மனிதர்கள் இல்லாமல் கணினி கொண்டு இயற்றக்கூடிய அளவிலேயெல்லாம் இப்போது இந்த தையல் இயந்திரங்கள் வடிவமைக்கப்பட்டன. இப்படி கடந்த 2-3 நூற்றாண்டு உலக வரலாற்றில் மிக முக்கியமாய் நாகரீகத்தின் வளர்ச்சியின் ஒரு அங்கமாய் கருதப்படும் ஆடை வடிவமைப்பு துறையிலே தையல் இயந்திரம் அடைந்திருக்கக்கூடிய முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டுதான் சர்வதேச அளவிலே தையல் இயந்திரங்களுக்கான ஒரு தினத்தை அனுட்டிக்கிறார்கள். ஜூன் மாதம் 13ஆம் தேதி ஒவ்வொரு ஆண்டும் இந்த தையல் இயந்திரங்களுக்கான தினமாக கொண்டாடப்படுகிறது. பல நாடுகளில் இருக்கக்கூடிய தையல் கலைஞர்கள் இந்த தையல் இயந்திர வடிவமைப்பை மிகவும் கொண்டாடும் விதமாக அதை முதலில் தொடங்கி வைத்தவர்கள், அது கடந்து வந்த பாதை, வரலாற்றிலே அது உயர்ந்த இடம், அவ்வப்போது சந்தித்த சில சறுக்கல்கள் என்று இவற்றையெல்லாம் நினைவு கூர்வதற்கான ஒரு தினமாக அது அமைந்திருக்கிறது. அடுத்த முறை தையல் கலைஞர் ஒருவரை பார்க்கும்போது தையல் இயந்திரம் உருவான வரலாற்றையும் அதன் மூலமாக நாம் அடைந்திருக்கக்கூடிய நாகரீகத்தின் அங்கமாய் கருதப்படும் ஆடை வடிவமைப்பு துறையின் வளர்ச்சியையும் சிந்தித்துக் கொள்ளுங்கள். நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.